ஈழத்தில் தங்களுடைய சுய நிர்ணய உரிமைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக ஜனநாயக ரீதியான வழிகளிலும் அரசியல் ரீதியான வழிகளிலும் ஆயுதந்தாங்கிய முறைகளிலும் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்றன. ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் மற்றும் அரசியல் ரீதியான போராட்டங்கள் நடைபெற்ற பொழுதும் ஈழத் தமிழ் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் இலங்கை அரசால் கவனிக்கப்படவில்லை. அதற்கு மாறாக தங்களுக்கு சம அந்தஸ்து சிங்களருக்கு சமமாக வேண்டும் என்று குரல் கொடுத்த காரணத்திற்காக தமிழ் மொழியினுடைய மதிப்பு மரியாதையும் குறைக்கப்பட்டது. சிங்கள மொழி ஒன்றே இலங்கையினுடைய ஆட்சி மொழியாயிற்று. ஆயிரம் ஆண்டு காலம் அம்மண்ணில் கோலோச்சிய தமிழ் மொழி தமிழ் தாய்க்கு எந்தவிதமான மரியாதையும் இல்லாமல் போயிற்று. அந்த பூமியை பூர்வீகமாக கொண்ட தமிழ் மக்கள் மூன்றாந்தர குடிமக்களாக்கப்பட்டனர். சிங்களவர்களில் ஆட்சியாளருக்கு வந்தவர்கள் ஈழத்தமிழ் மக்களுடைய நியாயங்களை அங்கீகரித்து அவர்களுக்கு சுய உரிமை கொடுக்க முன்வந்தவர்கள் கூட இனவெறியின் காரணமாக அவர்களே சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். எனவே இனிமேலும் எந்த விதத்திலும் ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் வெற்றியடையப் போவதில்லை, தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்த இளைஞர்கள் ஆயுதபாணியானார்கள். 35 ஆண்டு காலத்திற்கு மேலாக தங்களுடைய நியாயங்களை முன்வைத்து ஈழத்தமிழ் மக்களை திரட்டி சிங்கள பேரினவாதத்துக்கு எதிரான போரை நடத்தி வந்தார்கள். அவர்களுடைய போராட்டங்களுடைய நியாயங்களை உணர்ந்து ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக குரல் கொடுக்க வேண்டிய அண்டை நாடுகளான இந்தியா, பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள் ஒரு பேரினவாத அரசுக்கு ஆயுத உதவி அளித்தார்கள். அவருடைய ஆயுத உதவியின் காரணமாக குறிப்பாக ஈழத்திலிருந்து 26 கிலோமீட்டருக்கு அப்பால் தொப்புள்குடி உறவு கொண்ட 6 கோடிக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் வாழுகின்ற தமிழ் மண்ணோடு இணைந்திருக்கக்கூடிய இந்திய பேராண்மை அரசு ரேடார் உதவிகள், இராணுவ உதவிகள், கப்பல்கள், ஆயுதங்கள், இன்னும் பிற உதவிகளை எல்லாம் அளித்தனுடைய விளைவாக கடந்த ஆண்டு 2009 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரையிலும் ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராகவும் போராளிகளுக்கு எதிராகவும் நடைபெற்ற போரில் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த போர் நியாயத்தினுடைய அடிப்படையில் நடைபெற்றதில்லை. எல்லா விதங்களிலும் அது ஒரு போர் உலகளவில் எப்படி நடைபெற வேண்டும் என்று ஐநா விதிமுறைகள் வகுத்திருக்கிறதோ அதற்கு முற்றிலும் மாறாக நடைபெற்ற மனிதாபிமானமற்ற போராகும். எனவே அப்படிப்பட்ட ஒரு போரை நிகழ்த்திய ராஜபக்சே அரசு, ராஜபக்சே குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டும், ராஜபக்சேன் மீது விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது உலகளவிலே ஜனநாயகத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் பேசுவது ஜனநாயகம், சமரச சன்மார்க்கம். ஆனால் பேரினவாதிகளுக்கு உதவுகின்ற உதவிய இந்திய அரசிடமிருந்து நாம் இனிமேலும் அதுபோன்ற ஒரு நியாயமான ஒரு செயல் வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. குறைந்தபட்சம் ராஜபக்சேவனுடைய
இந்த போர் அத்துமீறல்கள் அதன் காரணமாக கடந்த ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்குள்ளாக முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த 40,000க்கு மேற்பட்ட அந்த இளைஞர்கள் தமிழர்களுடைய படுகொலை குறித்து இப்பொழுது சர்வதேச அளவிற்கு விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக இந்த படுகொலையில் சிங்கள அரசு மட்டுமல்ல, வேறு யாரெல்லாம் இதிலே பங்கு வகித்தார்கள், யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள், உதவி செய்தார்கள் என்ற உண்மைகளும் வெளிக்கொண்டே வரப்பட வேண்டும். இது பற்றி கடந்த 4 தினங்களுக்கு முன்பு மே 18ஆம் தேதி அன்று லண்டன் மாநகரில் நடைபெற்ற 40,000க்கு மேற்பட்ட தமிழர்கள் கூடிய அந்த கூட்டத்தில் உரையாற்றிய கடந்த முறை ஆட்சியிலே இருந்த பாராளுமன்ற கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஆற்றிய உரையில் அவர்கள் நியாயத்தை பேசியிருக்கிறார்கள். தமிழர்களுக்கு நியாயம் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நியாயம் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அவர்களுடைய போராட்டங்களை ஈவிரக்கமற்று ஒடுக்கிய, அப்பட்டமாக போர் விதிமுறைகளை மீறிய அந்த இலங்கை அரசு, ராஜபக்ஷ அரசு தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை ஓங்கி உரைத்திருக்கிறார்கள். இது ஒன்றும் புதிதான விஷயமல்ல. 1984ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய அன்றைய பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அன்று சீக்கியர்களுக்கு எதிராக எண்ணற்ற கலவரங்கள் வெடித்தன. ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் டெல்லி மாநகரில் கொல்லப்பட்டார்கள். இப்பொழுது 26 ஆண்டு காலம் புரண்டோடிவிட்டது. ஆனால் யாரும் வரலாற்றை மன்னிக்கவில்லை, வரலாற்றில் நடந்த சம்பவங்களை மறந்துவிடவில்லை. இப்பொழுதும் அந்த சீக்கியர்களுக்கு ஏற்பட்ட அந்த அவமானங்களுக்கு, அந்த அவர்களுக்கு ஏற்பட்ட அழிவுகளுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இப்பொழுதும் கூட நீதிமன்றத்திலே வழக்குகள் நடந்து வருகின்றன. இதுபோல காலகாலமாக உலகின் பல்வேறு நாடுகளில் இதுபோன்ற விதிமுறை மீறல்கள் நடைபெற்றதற்கெல்லாம் வரலாற்றிலே மீண்டும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன் நியூசிலாந்திலுடைய பழங்குடி மக்களுக்கு எதிராக ஆங்கிலேயருடைய காலத்தில் நடந்த அத்துமீறல்களுக்கு அந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிலாந்தினுடைய ராணி நியூசிலாந்து சென்று அந்த பிரஜைகளுக்கு ஏற்பட்ட அவமானங்களுக்கும் தொல்லைகளுக்கும் மன்னிப்பு கோரினார். ஆனால் இப்பொழுது நடந்த சம்பவம் வெறும் மன்னிப்போடு விடக்கூடிய சம்பவம் அல்ல, திட்டமிட்டு தமிழர்கள் படுகொலைக்கு ஆளான சம்பவம். எனவே இதிலே ராஜபக்ஷ குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும். இப்பொழுது தமிழர்களை பொறுத்த மட்டிலும் எப்படிப்பட்ட கையிறு நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், பன்னெடுங்காலத்திற்கு முன்பு தமிழ் மண்ணில் மூவேந்தர்களால் பாரி வஞ்சகமாக கொலை செய்யப்பட்டார். அப்பொழுது அவருடைய புதல்விகள் அற்றை திங்களில் தந்தை இருந்த பொழுது குன்று இருந்தது, கொற்றம் இருந்தது என்று பாடி, ஆனால் இப்பொழுது குன்றும் இல்லை, கொற்றமும் இல்லை, என்னுடைய தந்தை வீழ்த்தப்பட்டாலும் கூட அவர் தோற்றுவிடவில்லை, இவர்தான் வென்றார் என்று அவர்கள் பாடினார்கள். அதுபோலதான் கடந்த ஆண்டு வஞ்சகமாக ஈழத்தமிழ் மக்கள் வீழ்த்தப்பட்டதாக கருதப்பட்டாலும் கூட வரலாற்றில் அவர்கள் வீழ்த்தப்படவில்லை, அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள். அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல ராஜபக்ஷ குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும், சர்வதேச விசாரணை அமையப்பட வேண்டும். வணக்கம்.